ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பரபரப்பா அதுவும் அதிர்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா, ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி விபத்துல இறந்ததுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியா காலையில இருந்து வந்துருக்கு. அதுல முக்கியமான பல திடுக்கிற தகவல், பல அதிர்ச்சியான தகவல் வந்துருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது இப்ராஹிம் ரைசி சாதாரணமா சாவல, விபத்துல சாவல, ஒரு படுகொலை அப்படின்னு பரவலா பேசப்படுது. இதுல நிறைய மக்கள் ரொம்பவே அழுகுறாங்க. ஆனா ஒரு சில மக்கள் ரொம்பவே ஹாப்பியா ட்வீட்லாம் கொடுத்து கொண்டாடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன, அவரு அந்த நாட்டிலே செஞ்ச கொடுமையான விஷயங்கள் தான். அதனாலதான் இந்த ஹிஜாப் அணிந்தாங்கன்னா துணி அணிஞ்சிருப்பாங்கல்ல, முக்காடு போட்டு, அவங்க அணிஞ்சவங்க எல்லாமே ஹாப்பியா ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடுறாங்க. இது எது எப்படி இருந்தாலும், ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு மர்மம் இருக்கிறதுன்றது மட்டும் தான் இப்போ தெரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஏற்கனவே இருந்த அரபு கண்ட்ரிகள் எல்லாமே பிளவுபட்டு போய் இருந்தது. ஆனா இன்னைக்கு அரபு கண்ட்ரிகள் எல்லாமே ஒண்ணா வந்திருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, பாலஸ்தீனம் இஸ்ரேல் மோதல் தான். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல்ல மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு பாதிக்கப்பட்டது யாருன்னா காசா மக்கள், பாலஸ்தீன மக்கள். அதுக்கு ஆதரவா வந்தவர் தான் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி. இப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று காலையில ஆஜர்பைஜான் பக்கத்து நாடும் ஈரானிய நாடும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பாலம், அணைக்கட்டை கட்டிருக்காங்க. அந்த அணைக்கட்டை திறக்கிறதுக்காக தான் ஈரான் அதிபர் ரைசி போறாரு. அங்க போயிட்டு அணைக்கட்டை திறந்துட்டு திரும்ப வரும்போது மிகப்பெரிய ஒரு விபத்து நேற்று இரவு சந்திக்கிறாரு. ஆனா 2 ஹெலிகாப்டர் வந்துருது. அந்த 2 ஹெலிகாப்டர் வந்துட்டு எல்லாமே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இடையிலேயே அதிபரோட ஹெலிகாப்டர் இறங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க இருந்து 40 குழு தேடுதல் குழு போகுது. அவங்க தேடி பார்க்குது, ஆனா கிடைக்கல. என்ன காரணம்னா, பயங்கரமான பனிமூட்டம். இதனாலதான் கிடைக்காம வந்திருக்குது. ரொம்ப நேரம் தேடி காலையில ஒரு 11 மணிக்கு கிடைக்குது. அவருடைய உடல் ஒரு ஹெலிகாப்டர் பயங்கரமா மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் பத்திரமா இறங்கிச்சு சொன்னாங்க. ஆனா இப்போ ஹெலிகாப்டர் வெடிச்சு சதறி விபத்தாயிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு பிறகு அவரை தேடி கண்டுபிடிச்சு எந்த இடத்துல உடல் இருக்கு அப்படின்றத ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அதிர்ச்சியான சில தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கு. அது என்னன்னா, இது உண்மையிலேயே விபத்தா அப்படின்ற கோணத்துல இப்ப எல்லாம் பார்த்துருக்காங்க. விசாரணை நடக்குது. முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, விபத்து அப்படின்னு அந்த நாடு அரசே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. இப்ப ஹெலிகாப்டர் அங்க ஏன் விழுந்து நொறுங்குச்சு அப்படின்றத ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன ஒரு காரணம்னா, நேற்று இரவு பயங்கரமான பனிமூட்டம் நிறைஞ்ச ஒரு வான் பகுதியா இருந்திருக்கு. காலநிலை சரியில்லாம இருந்திருக்கு. இதுலதான் அந்த 3 ஹெலிகாப்டர் வந்திருக்கு. இடையில விபத்தாயிருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடையில அந்த ஒரு மலை மட்டும் கொம்பு மாதிரி நிக்குது. 3 ஹெலிகாப்டர் வந்ததும் இடையில அந்த மலையில இவரு போன அந்த ஹெலிகாப்டர் மோதிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மத்த ஹெலிகாப்டர் சைடுல போனதால போயிடுச்சு. ஏன்னா இடையில ஒரே ஒரு மலை இருந்ததால, மலை இருந்தது அங்க கருமையான பனிமூட்டம் இருந்ததால தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்றது இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, அங்க மொசாத், அதாவது இஸ்ரேலிய உளவுப்படையான மொசாத் தான் இவரு இறப்புக்கு காரணம், மரணத்துக்கு காரணம், இவங்க தான் வீழ்த்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் அமெரிக்க சிஐ உளவுப்படையும் இந்த மொசாத்தும் மிகப்பெரிய ஒரு திட்டம் திட்டக்கூடிய ஒரு படை தான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு பெரிய ஒரு எதிரி யாருன்னா இன்னைக்கு இஸ்ரேல் தான். அந்த இஸ்ரேல் இருக்கிற மிகப்பெரிய ஒரு படை தான் அந்த மொசாத் படை. ஆனா இது சாதாரண படை கிடையாது. இப்போ என்ன நடந்தது, ஏன் இவர் படுகொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்கதான் விஷயமே இருக்கு. ஏன்னா பாலஸ்தீனத்துக்கும் இப்ப இஸ்ரேலுக்கும் பயங்கரமா சண்டை நடந்திருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப அந்த சண்டையிலேயே மோதல் ஏற்பட்டு ஈரான் மீது குண்டு போட்டது. இப்ப ஈரான் பதிலுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான ஏவுகணை வச்சு, அதெல்லாம் அமெரிக்கா மத்த ஏவுகணையை வச்சு வானத்துல தகுத்துட்டாங்க. இப்ப அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இஸ்ரேல் ஒரு சவால் விடுது. அது என்னன்னா, நாங்க கண்டிப்பா ஈரான் பழிவாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. ஆனா ஈரான் என்ன சொல்லுச்சுன்னா, இதுங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன மோதுன்னு நினைச்சு அப்படின்னா கண்டிப்பா இதோட விளைவு பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்லுது. இந்த நேரத்தில் தான் அரபி நாடுகள் ஏற்கனவே பிளவுபட்டு போய் கிடந்தது பாருங்க. அந்த அரபி நாடுகள் எல்லாமே ஒன்னா சேருது. அதாவது அரபி நாடுகள் போது வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் சொல்லுவாங்க. சவுதி அரேபியா, துபாய், ஏமன், சிரியா, இந்த நாடுகள் எல்லாம் பிளவுபட்டு போய் கிடந்தது. இப்ப சமீபத்தில் பரம எதிரியான சவுதி அரேபியா இருக்குல்ல, சவுதி அரேபியா ஈரானோட பரம எதிரி. அப்பையிலேருந்து அது எது செஞ்சாலும் அது ஆப்போசிட்டா செஞ்சுட்டு இருக்கும். இப்ப அந்த அதிபர் கூட, அதாவது துபாய் அதிபர் கூட 40 நிமிஷம் போன்ல தொலைபேசியில் பேசினாரு. அதாவது இந்த பாலஸ்தீன பிரச்சனையை பத்தி நம்ம தான் இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஆனா பரம எதிரியான இவங்களே எப்படி இந்த அளவுக்கு கூட்டு சேர்ந்தாங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் சீனா தான். சீனா தான் இடையில இடைத்தரகரா அவங்க 2 பேத்துக்குள்ள இந்த பிரச்சனை வேணாம், இதை சரி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அவங்க பேசினாங்க. அதை விட என்னன்னா, சவுதி அரேபியா என்னென்ன செய்தோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் ஈரான் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம், ஈரான்ல சன்னி முஸ்லீம், சவுதி அரேபியால சியா முஸ்லீம். இந்த ஒரு காரணத்துக்காக அவங்களுக்குள்ளே அப்பப்போ பயங்கரமான மோதல்லாம் வந்திருக்கும். ஆயிரக்கணக்கான பேர் இறப்பாங்க. ஆனா இப்ப இவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கும் போது இப்ப முஸ்லீம்கள் ஒருத்தவங்க மொத்தமா அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா அப்படின்னு ஈரான் அதிபர் என்ன பண்றாரு அப்படின்னா, மத்த முஸ்லீம் நாடுகள் எல்லாம் கேட்கிறாரு. இப்பதான் பரம எதிரியான சவுதி அரேபியா ஆமா நீ சொல்றது உண்மைதான், இவ்வளவு பெரிய நாடுகள் நம்ம இருக்கிறோம், நம்ம தான் அதிக மக்கள் தொகையில் இருந்திருக்கிறோம், நம்ம இவ்வளவு பேர் இருந்துட்டு நம்ம எங்கேருந்தோ ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா நம்ம ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா ஏத்துக்க முடியாது, நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதில் தான் ஒரு பெரிய மோதல் போக்க அமெரிக்கா கடைபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா விளைவு பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா பிளான் போட்டதாகவும், இஸ்ரேல் இதெல்லாம் பிளான் போட்டதாகவும், இப்ப அதுக்கு தான் மொசாத், அதாவது
இஸ்ரேலுடைய உளவுப்படை வந்து மொசாத்தை வச்சு இவர் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது உண்மையிலேயே வந்து கொலையா இல்ல விபத்தா அப்படின்றது தெரியல. ஆனா இருந்தாலும் எல்லாருமே, அதாவது 99% பேர் இந்த மொசாத்தோட வேலை தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் மொசாத்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு உளவுப்படை. ஏன்னா மொசாத் இன்னைக்கு நேற்றுக்கு வந்து ஆரம்பிக்கல. இஸ்ரேல் அதாவது ஹிட்லர் காலத்திலேருந்து ஆரம்பிச்சது. அதாவது ஹிட்லர் 1947 என்னைக்கு யூதர்களை வந்து கொன்று வச்சாரோ யூதருக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த உளவுப்படை. ஹிட்லர் இறந்த பிறகு வந்து ஹிட்லருடைய ரகசிய ராணுவ படை வந்து ஒன்று வச்சிருந்தாரு. அந்த ராணுவ படையோட தளபதி யாருன்னே தெரியாம இருந்தது. அதுக்கு பிறகு அவரை 10 வருஷம் வெயிட் பண்ணி 1960 அவரை வந்து ஜெர்மனிலே பிடிக்குது. ஜெர்மனியில் பிடிச்சி இங்க இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து அவர் வந்து தூக்கில் போடுது. அது தூக்கில் போட்ட பிறகுதான் தெரியுது எப்படி அவரை பிடிச்சாங்க அப்படின்றது உலகமே வந்து அதிர்ச்சி அடையுது. அதுபோல பார்த்தீங்கன்னா ஹமாஸ் பாலஸ்தீனத்தில் முக்கியமான ஒரு போராளி தான் இந்த ஹமாஸ் போராளி. இந்த ஹமாஸ் போராளிகளை வந்து வளர்த்து விட்டது தான் ஈரான். இப்போ அந்த ஹமாஸ் போராளி ஒரு ட்ரிப் என்ன பண்ணுதுன்னா இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்கள், அதாவது ஒலிம்பிக் வந்து போறாங்க. அந்த ஒலிம்பிக் வீரர்களை 10 பேர் வந்து ஒரு இடத்துல வந்து சுட்டு கொண்டுறாங்க. அங்க வந்து எத்தனை பேர் இருந்தாங்களோ, அதாவது அந்த சுட்டு கொண்ட அந்த போராளிகளை வந்து இங்க வந்து தீவிரவாதமே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஹமாஸ் படைகளுடைய தலைவர்களை ஒவ்வொருத்தரும் வந்து சுட்டு தள்ளிட்டே இருந்தது. அது ரொம்ப நாளா வந்து யார் பண்றாங்கன்னு தெரியாம இருந்தது. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அது ஒரு இஸ்ரேலுடைய உளவுப்படை அப்படின்னு, மொசாத் அப்படின்னு. இந்த உளவமைப்பு அமெரிக்க CIA விட பயங்கர ஃபாஸ்டா வந்து ஒர்க் பண்ணக்கூடியது, மூலதனமா வந்து ஒர்க் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு சின்ன தடயம் கூட எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு உலக நாடுகள் ஏற்படும். ஈரானிய அதிபர் இந்த இப்ராஹிம் ரைசி வந்து இறந்த பிறகு இதனால உலகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படின்றாங்க. அது எதுக்கு அப்படின்னா அடுத்தது வந்து 3ஆம் உலகப் போருக்கு வந்து அடிகோலும் வந்து நாடுன்னு கூட சொல்றாங்க. அதனால உலக நாடே பயந்து போயிருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து இறந்த இது ஒருவேளை அவங்க வந்து உளவுப்படை வந்து பண்றது அப்படின்னா விடாது. இதனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். இந்த மொசாத்தோட அடுத்த மிகப்பெரிய வேலை என்னன்னு தெரியுங்களா? அதுதான் வந்து ஈரானையே சிதைச்சது. அதாவது அங்க ஈரான் நாட்டில் வந்து அணு ஆயுதம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அணு ஆயுதம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து பல நாடுகள் வந்து அலமோதிட்டு இருக்காங்க. என்ன பண்றது தெரியாம வந்து வீச்சிட்டு இருக்கும் போது தான் இஸ்ரேல் ஒரு தந்திரத்தை வந்து பயன்படுத்துது. அது வந்து எந்த நாட்டில் அது வந்து இது ஆயுதம் கேட்குதோ அந்த நாட்டுக்கு போயிட்டு டூப்ளிகேட் தயாரிச்சு இதுக்கு வந்து அனுப்பிடுறது. அதாவது கூட இருந்தே பல விஷயங்களை வந்து இது வந்து செஞ்சுட்டு இருந்தது. ரொம்ப நாளைக்கு இது வந்து இது தெரியவே இல்லை. அது இது எல்லாமே செஞ்சது இந்த மொசாத் உளவுப்படை தான். அவங்க வந்து என்ன பண்றதுனே தெரியல. அது ரொம்ப நாள் வந்து அணு ஆயுதம் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்ப தடுமாற்றம் இருக்கும் போது தான் இது மொசாத்தோட வேலை அப்படின்னு 10 வருஷம் கழிச்சு தெரிய வருது. எவ்வளவு பயங்கரமா வேலை பார்த்திருப்பாங்க பாருங்க. அதே போல இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம்னா இந்த மொசாத்தோட தலைவன் ஒருத்தர் என்ன பண்றாரு, சிரியா நாட்டுக்கு வந்து போயிருக்காரு. சிரியா நாட்டுல அவர் பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணாரு அப்படின்னா இவர் கேப்டன். அந்த கேப்டன் என்ன பண்றாரு அப்படின்னா சிரியாவில் இருக்காரு. இப்ப அங்க சிரியாவில் பண்ற ஒவ்வொரு விஷயமே வந்து ஒரு குண்டூசி போட்டா கூட உடனடியாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து தெரியுது. இது என்ன காரணம்னே தெரியல. ஏன்னா அங்க உள்ள அதாவது சிரியாவோட உளவுப்படையிலே வந்து ஒருத்தர் வந்து இந்த இஸ்ரேலுடைய உளவுத்துறையோட ஒரு ஆள் வந்து அங்க வந்திருக்காரு. மொசாத்தில் தான் அவர் இருக்காரு. இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இங்க வந்து சொல்றாங்க. இந்த விஷயம் எதுவுமே புரியல. எது அங்க செஞ்சாலும் உடனடியாக இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருது. என்னடா பண்றது அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து ரஷ்யாவால நீங்க தான் இதை எப்படியா வெளில கொண்டு வரணும்னு ரஷ்யாவிட்ட சொல்லி ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் மொசாத்தின் ஒருத்தர் தான் வந்து டிபோர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னு சொன்ன பிறகுதான் அதை வந்து அவரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து சின்ன சின்ன விஷயங்களும் பயங்கரமா விளைச்சுவாங்க. இவங்க தான் வந்து முக்கியமாக இவரை தீர்த்து கட்டிருக்கணும், போட்டு தள்ளிருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன, ஏற்கனவே பல விதங்களில் வந்து இங்க பிரச்சனை வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்த இடத்துல வந்து இதுவரையிலும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து சண்டை வந்து பெரிய அளவில் வந்ததே இல்லை. ஆயுத தாக்குதலே வந்து நடந்ததில்லை. ஆனால் இப்போ முதல் முறையாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. அடுத்து அதுக்கு பிறகு சவால் வந்து விடுக்கிறாரு, எதுவுமே எங்களை பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் அதுக்கு இடையில தான் வந்து மிகப்பெரிய ஒரு விபத்து, மரணம் வந்து நடக்குது. இதனால மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது வந்து என்ன நடக்கும் அப்படின்ற குழப்பத்தில் எல்லாரும் இருக்காங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.